விஜய் அவர்களை பார்த்துதான் மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்புறம் என்ன என்னையும் பார்க்க வந்தது? 41 உயிர் வந்து போயிருக்கு. விஜய் வர முடியலன்னா அவரோட கட்சி கீழே இருக்கிற தொண்டர்களோ இல்ல கட்சி யாரோ களத்துல நின்றுக்கணும் சார். களத்துல எல்லாம் துரத்தி விடுறாங்கல்ல, சுத்தி நிக்கிறது யாரு? அவளை போட்டு தள்ள நிக்கல, அவங்க தானே விரட்டி விடுறாங்க. நியூஸ்ல சொல்றாங்களா இல்லையா? கிளம்புங்க கிளம்புங்க, நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறீங்களே. அவங்க புதிய கட்சி, என்ன மாதிரி ஆள் ஒன்ன மாதிரி ஆள் இருந்திருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்ல. அங்க இருந்து என்ன அடி வாங்க சொல்றீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்ப ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவரே நோக்கி தானே இது நடந்திருக்குது. புதுசா ஒருத்தன் பாரு, சரி வரட்டும் பாரு, நாங்க பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யாரு எதிர்பார்க்க? விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல, குழந்தைத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி திட்டம் தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்ல வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே.